சொல்றாரு பாருங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு உங்களை சந்தோஷம் எனக்கு ஆனா அதுக்காக நீ மற்றவர்களுக்கு நீ என்னது கைமாத்தா கொடுத்து வாங்கிக்கோ. வட்டிக்கு இல்ல, வட்டிக்கு நீ கொடுத்தபடினாலே, அங்க சொல்ற ஆண்டு சொல்ற பார்த்து, நீ இந்த காரியம் செய்தபடினாலே, அதுல கீழே, நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேறாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாதித்திலும் இருந்த தேவன் அவனை உதறி போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய ஆண்டவர் சொல்றான், ஒரே ஊது. அன்னைக்கு எப்படி யோபு ஆண்டவர் பாருங்க, ஒரே நாள் தான் அவன் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் பாருங்க எல்லாம் போச்சு. கர்த்தர் ஊதி போட்டுருவாரா, உதறி போட்டுருவார். நம்ம சொல்லுவோம் உதருவோமே கீழே மண்ணு, அதை மாறுவன் சம்பாத்தியம் ஆஸ்தி எல்லாம் கர்த்தர் உதறி போட்டுருவார கீழே. யாரு யாரு? வட்டிக்கு கொடுக்கிறவங்கள தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறவங்க தான் ஆண்டு சொல்ற, எகேமி என்ன காரியம் செய்யறீங்க நீங்க? ஆண்டு பிள்ளைகளா இருக்கிறீங்க, இது மாதிரி நீங்க செய்யலாமா? வட்டிக்கெல்லாம் வாங்கலாமா? நீங்க வட்டி கொடுக்கலாமா? நல்ல காரியமா இதுன்னு நெகேமியா சொல்ல. அதுக்கு மேல வசனம் போட்டுக்கு பாருங்க 12. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவரிடத்துல கேட்க மாட்டோம், நீ சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்போது ஆசாரியனை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படியே செய்ய அவர்களே, எப்பா எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்ண, அவங்ககிட்ட ஆண்டு மேல் ஆணையை போட்டு சொல்லு, எல்லாரும் ப்ராமிஸ் பண்ண சொல்லு. சொல்றாங்க, நாங்கள் இனிமேல் எப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் யாருக்கு வட்டிக்கு தரமாட்டோம், வட்டி போய் கேட்க மாட்டோம், போயிட்டு ஊழியக்காரரே எங்களை சபிக்காதங்க, என் திட்டாதங்க, நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்லி அன்றைக்கி என்ன செய்கிறாங்க சொன்ன ஒன்று நேம் சொல்கிறான். ஊழியக்காரன் கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா, இந்த ஃபேமிலி என்ன பண்ணு, சபையில் கூட்டு போய் பைபிள் என்ன பண்ணு, சத்தியம் வாங்கிக்கோ. எல்லாம் சத்தியம் வாங்க சொல்கிறாரு, எல்லாம் சத்தியம் பண்ணுறாங்க. இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வட்டிக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்ல, கர்த்தர் ஊதி போட்டுருவாரா, உதறி போட்டுருவார் உங்களை. நினச்சி பாருங்க, நீ எல்லாம் வச்சிருக்க எங்கள் வீட்டில் வட்டிக்கு கொடுத்து ஒரு பொருளுக்கு அது அப்புறம் உன் வீட்டு சாபம் தான் இருக்கும். அப்புறம் எத்தனை பேருடைய மனசு கஷ்டப்படுத்தி நீ வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாம் பணம் இருக்குது நம்ம கிட்ட, கொடுங்க, கைமாத்தா கொடுங்க. நீ வட்டிக்கு கொடுத்து நீ பணம் சம்பாதிச்சா அவன் வாழ்க்கையில எல்லாமே போயிடும், குறை மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும். திரும்பி பார்க்கும்போது தேவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை ஆண்டு அப்படியே வச்சு வரும் வாழ்க்கையிலே கூட உனக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கும். நம்ம எல்லாரும் கூட நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறவங்களா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனம் வாசிப்போம், வாசிங்க. ஆகாய் பாருங்க, ஆகாய் 1ஆம் அதிகாரம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ம் 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 போதுமா? நீங்கள், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்க திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகல. அல்லேலூயா. நீங்க நிறைய வேலை செய்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனா உங்க சம்பளம் கம்மியாக தான் தராங்க. எனக்கு நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனா வீட்டுக்கு வர மாட்டேங்குது, எல்லாம் பாதிய வழியிலே போயிடுது அதுக்கு இதுக்குன்னு சொல்லி. வீட்டுக்கு சாப்பிட்றீங்க, ஆனாலும் வயிறு ஃபுல்லாக மாட்டேங்குது, ஏதோ ஒரு குறை வயிற்றுல. ஃபுல்லாக சாப்பிட்றோம், ஆனாலும் பசி தீர மாட்டேங்குது. பசிக்குது, நல்லா பசிக்குது, சாப்பிட்றோம் இன்னும் பசிக்குது. தண்ணி குடிக்கிறோம், இன்னும் நமக்கு தாகம் எடுக்குது, தண்ணி இன்னும் நம்ம தாகம் எடுக்குது குடிச்சா கூட. என்ன ஆண்டவரே இது, நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம், கொஞ்சமாக கொடுக்குறீங்க, ஏன்னு கேட்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிற பதில் சொல்கிற பாருங்க. அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற பதில் அவங்களுக்கு பார்த்து, ஏன் வாசிமா? ம் 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 பொத்தலான பையிலே போடுகிறான். நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள்,
நீங்கள் புசித்து திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நீங்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் எங்க போகுதா? பொத்தலான பையில தான் போகுதா? தேவையில்லாத செலவாக தான் போகுது. மாசம் மாசம் நம்ம நினைக்கிறோம் தேவையில்லாத செலவு தான். கஷ்டப்படுறீங்க, போயிட்டு சம்பாதிக்கிறீங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனா என்ன பண்ணிக்க கொண்டு அந்த பணத்தை பிரயோஜனமாக நீங்க செலவு பண்ணல. அந்த பணத்தை பொத்தலான பையில தான் போயிட்டு இருக்கு இப்போ. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, இது கேட்கிற யாவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஆனாலும் உங்க பணம் எனக்கு எங்கே போய்கிட்டு இருக்கு? அது பிரயோஜனமாக போய்கிட்டு இருக்கா? பிரயோஜனம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கா? ஏன் அந்த பணம் பிரயோஜனம் இல்லாம பொத்தலான பையில் ஏன் அது போகுது தெரியுமா உங்களுக்கு? அது கீழ் சொல்றார் ஆண்டவர், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரா. யோசிங்க, சிந்திங்க. ஏன் ஆண்டவரே என் பணமெல்லாம், நான் கஷ்டப்பட்ட பணமெல்லாம் ஏன் ஆண்டவர் வீணாய் போகுது, தேவையில்லாமல் போகுது என்று யோசிங்க. வசனம் பாருங்க, 9ஆம் வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது, நீங்க அறுத்து வீட்டுக்கு கொண்டு அதை ஊதி போடுகிறேன். நிறைய பேர் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வராங்க, ஆண்டவர் ஊதி போடுறாரா ஃபுன்னு சொல்லிட்டு. பீரோக்குள்ள போக மாட்டேன், வீட்டுக்குள்ள வருது, டக்கர் காணாம போகுது. என்னங்க இப்பதான் கொண்டு வீட்டுக்கு 5000 ரூபாய் எப்படி காணாம போச்சு? பீரோக்குள்ள போக மாட்டேன் காசு. அது வீட்டுக்குள்ள கொண்டு வரோம், வீட்டுக்குள்ள கொண்டு வந்த உடனே நிக்கிறான் ரெடியா வந்தாங்க வாங்கறதுக்கு. உன் ஆசீர்வாதம் இன்னைக்கு எங்கே? இன்னைக்கு ஸ்தோத்திர சில பேர் இருப்பாங்க,